ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் கடலைப்பருப்பு அப்பளம் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கோங்க. 2 வரமிளகாவும் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு கூடவே 2 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வேக வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே கோஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கலரி விட்டுக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் ஜீரகம் அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்துட்டு காய் வெந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு பொரித்து வச்ச அப்பளத்தையும் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டு பார்த்துட்டிங்கன்னா தானாக திக்காகும். அப்பளம் போட்டதும் சுவையான அப்பள கூட்டு தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.